தேர்தல் பரப்புரையில் தந்தை லாலுவுக்கு மகன் தேஜஸ்வி முக்கியத்துவம் தரவில்லை என பிரதமர் மோடி பேச்சு. போஸ்டர்களில் லாலு படத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை எனவும் விமர்சனம். இளைஞர்கள் சமூக ஊடகங்களில் மூழ்கியிருப்பதையே பிரதமர் மோடி விரும்புகிறார். பீகார் பரப்புரையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. தமிழ்நாடு உட்பட 12 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் தொடங்கியது. 51 கோடி வாக்காளர்களின் விவரங்களை சரிபார்க்க திட்டம். தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்துக்கு எதிர்ப்பு. மேற்கு வங்கத்தில் முதல்வர் மம்தா பானர்ஜி தலைமையில் பிரம்மாண்ட பேரணி. தமிழகத்தில் மார்ச் 2ஆம் தேதி முதல் மார்ச் 2ஆம் தேதி வரை 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு. மே 8ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு. மார்ச் மாதம் 2ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு மார்ச் மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் இந்த தேர்வு நடைபெறும். இதற்கான ஒரு டென்டேட்டிவ் டேட் ஃபார் ரிசல்ட் 8/5/2026. தமிழகத்தில் மார்ச் 11ஆம் தேதி முதல் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு. மே 20ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என அறிவிப்பு. 10ஆம் வகுப்பிற்கான தேர்வு தேதி என்பது மார்ச் மாதம் 11ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி நிறைவு அடையும். டென்டேட்டிவ் டேட் ஃபார் ரிசல்ட் 10th ஸ்டாண்டர்டுக்கு 20/5/2026. சென்னையில் 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் மழைக்கு வாய்ப்பு. நகரின் அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். கோவை கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் 3 பேரை சுட்டுப்பிடித்த காவல்துறை. காவலரை தாக்கிவிட்டு தப்ப முயன்றபோது சுட்டுப்பிடித்ததாக ஆணையர் விளக்கம். கோவையில் இளம்பெண்ணுக்கு நிகழ்ந்த துயரம் மனிதத்தன்மையற்றது என முதல்வர் மு க ஸ்டாலின் கருத்து. குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையை விரைந்து பெற்றுத்தர காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளதாக உறுதி. கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம். மதுக்கரையில் பெண்களுக்கு பெப்பர் ஸ்ப்ரே வழங்கி நூதன முறையில் எதிர்ப்பு. கிட்னி முறைகேடு வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் முறையாக வாதிடவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. திருச்சி தனியார் மருத்துவமனைக்கு எதிரான உத்தரவை நீதிமன்றம் ரத்து செய்துள்ளதை சுட்டிக்காட்டி பதிவு. சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர் மனோஜ் பாண்டியன். திமுகவில் இணைந்ததை அடுத்து பதவி விலகல்.
பாஜகவின் கிளைக்கழகமாக அதிமுக உள்ளதாக மனோஜ் பாண்டியன் விமர்சனம். கட்சிக்காக உழைப்பவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அங்கீகாரம் கொடுக்கவில்லை எனவும் குற்றச்சாட்டு. எந்த விதிகளை அந்த நிறுவன தலைவர் உருவாக்கினாரோ அதை காற்றில் பறக்கவிட்டு, எந்த கொள்கைகளுக்காக அந்த இயக்கம் உருவாக்கப்பட்டதோ அதையும் காற்றில் பறக்க விட்டுவிட்டு, இந்த இயக்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிளை கழகமாக இங்கே செயல்படக்கூடிய சூழ்நிலையில்தான் திராவிட கொள்கைகளை பறைசாற்றக்கூடிய, பாதுகாக்கக்கூடிய ஒரு இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை உணர்ந்து இங்கே நான் இணைந்திருக்கிறேன். தன்மானத்தை அடகு வைத்து மனோஜ் பாண்டியன் திமுகவில் சரணடைந்து விட்டதாக வைகை செல்வன் விமர்சனம். அதிமுகவில் இருந்து கொண்டு திமுகவின் பி டீமாக செயல்பட்டவர் என்றும் சாடல். மீண்டும் திமுக துணை பொதுச் செயலாளர் ஆனார் பொன்முடி. அமைச்சர் மு.பே. சாமிநாதனும் துணை பொதுச் செயலாளராக நியமனம். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே பாமக எம்எல்ஏ அருள் கார் மீது தாக்குதல். தன்னை குறிவைத்து நடந்த கொலை முயற்சி என அருள் குற்றச்சாட்டு. என்னை நோக்கி கத்தி எடுத்துட்டு வரானுங்க. டேய், அன்னுமணி உன்னை கொல்ல சொல்லிட்டாரா, இன்னைக்கு உன்னை கொல்றா. இதே வார்த்தை என்ன வார்த்தை? டீசன் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் சொல்லிட்டு நாட்டை ஏமாற்றி கொண்டிருக்கிற அன்புமணி சொன்னாரு, உன்னை கொல்ல சொல்லி சொன்னாரு அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்துக்கிட்டு என்னை நோக்கி வர்றான். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கு. அண்ணாமலைக்கு எதிரான மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். தமிழகத்தில் 3 நாட்களுக்கு கனமழை. மயிலாடுதுறை, கடலூரில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 90,000 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் விலை 11,250 குறைந்தது.